அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் MS உஷாநந்தினி, சித்தா பிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவு இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, இரவில் நல்ல தூக்கம் வரணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய உணவு முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நல்ல தூக்கம் வரணும்னா நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மாவு பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த மாவு பொருள் தான் நம்ம தூங்குறதுக்கு தேவையான முக்கியமான ஹார்மோனான செரட்டோனின் லெவலை பேலன்ஸ் பண்ண போகுது. அப்போ நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மாவு பொருள் முழுமையான மாவு பொருளாக இருக்கணும். கம்ப்ளீட் காம்ப்ளெக்ஸ் ஹோல் கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது முக்கியமாக நம்ம சொல்கிறது வந்து ப்ரௌன் ரைஸ், அதில் நமக்கு கிடைக்கும். அப்போது பட்டை தீட்டப்படாத அரிசி வகைகளை நம்ம அடிக்கடி உணவில் பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய தூக்கம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதில் இருக்கக்கூடிய பி காம்ப்ளெக்ஸ் சத்து செரட்டோனின் ஹார்மோனோடைய லெவலை இன்க்ரீஸ் பண்ணி உங்கள் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி நல்லா தூங்குறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்த ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெக்னீஷியம் சத்து. மெக்னீஷியம் சத்தோட என்ன வேலை என்ன தெரியுங்களா? உங்கள் மசில்ஸை ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணி பாடி பெயின் இல்லாமல் தளர்வாக வச்சுக்கும். அப்போது உங்களால் நல்லா ஒரு டீப் ஸ்லீப்குள்ளே போக முடியும். அதுவுமே மெலட்டோனின் செரட்டோனின் ஹார்மோன் செக்ரீஷனுக்கு சப்போர்ட்டிவான ஒரு முக்கியமான கனிம பொருளாக இருக்கு. அப்போது மெக்னீஷியம் சத்து நிறைந்த உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றாடம் நம்ம சாப்பிடக்கூடிய விதை வகைகள், அதே மாதிரி நிறைய கொட்டை வகைகள், பருப்பு வகைகள், கீரைகள், இதில் எல்லாமே நமக்கு மெக்னீஷியம் கிடைக்கும். அப்போ ரெகுலராக நம்ம ஒரு கீரையை நம்ம உணவில் சேர்த்திட்டு வரோம், இல்லை டெய்லி ஒரு 5 பாதாம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டு வரோம், அல்லது ஒரு ஸ்பூன் பூசணி விதையோ இல்லது வெள்ளரி விதையோ அல்லது சூரியகாந்தி விதையோ நம்ம ஏதாவது ஒரு வகையில் உணவில் சேர்த்திக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தேவையான மெக்னீஷியம் சத்து ஈஸியாக கிடைக்கும். அப்போது உங்கள் மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகும் பொழுது கண்டிப்பாக நல்ல தூக்கம் வரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்த மூணாவது விஷயம், ட்ரிப்டோபான் அப்படின்னு சொல்லக்கூடிய அமினோ அமிலம் இருக்கக்கூடிய உணவுகள். ஏன் அப்படின்னா இந்த அமினோ அமிலம் இன்டைரக்டாக செரட்டோனின் மெலட்டோனின் செக்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. இந்த செரட்டோனின் மெலட்டோனின் தான் உங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடிய முக்கியமான நரம்பு கடத்திகளாகவும் ஹார்மோன்களாகவும் இருக்குது. இந்த நரம்பு கடத்திகள் நம்ம உடலில் நல்லா சுரக்கிறதுக்கு தேவையான இந்த அமினோ அமிலம் இருக்கக்கூடியது முந்திரியில் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகி மாவு, புட்டு, அடை, தோசை இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். நாட்டுக்கோழி முட்டையில் நிறைய கிடைக்குது, மீன் வகைகளில் கிடைக்குது. ஸோ இதை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வரும்பொழுது நம்மளுக்கு இந்த ஈஸியாக தூக்கத்தை உருவாக்கக்கூடிய அந்த நரம்பு கடத்திகளும் ஹார்மோன்களும் நம்ம ரத்தத்தில் இயற்கையாக சுரக்கும். அப்போ நல்ல தூக்கம் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இந்த மெலட்டோனின் ஹார்மோன் கிடைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கிவி பழம் எடுத்துக்கலாம், செரி பழம் எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஈஸியாக நம்மளுக்கு இந்த விட்டமின் C இருக்கிறதுனால மெலட்டோனின் செக்ரேஷனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்து இரவில் நம்ம சாப்பிடக்கூடிய பானங்கள். அந்த காலம் தொட்டே நல்ல தூக்கம் வரணும்னா நைட்டில் ஒரு டம்ளர் பசும்பால் எடுத்துக்கலாம். ஒரு வெதுன்னு பால் குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்ல தூக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணும். அதை தவிர்த்து நிறைய ஹெர்பல் டீஸுமே நம்ம எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு புதினா கொஞ்சம் போட்டு லைட்டாக ஒரு மிதமான சூட்டில் கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு எடுத்துக்கும் பொழுது ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி நல்ல தூக்கம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இரவில் குங்குமப்பூ டீ போட்டும் குடிக்கலாம். ஒரு 2 இதழ் குங்குமப்பூ போட்டு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நார்மல் டெம்பரேச்சர் வந்த பிறகு ஒரு 2 சொட்டு லெமன் கலந்து கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான ஹனி ஆட் பண்ணி குடிக்கலாம். இதுவும் நல்ல தூக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஜாதிக்காய் 2 சிட்டிகை பாலோடு சேர்த்து எடுத்துகிட்டு வரலாம். இதுவும் தூக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இரவு நேரம் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய பானங்களாக இருக்கலாம். பட் முக்கியமாக உங்கள் உணவு முறை இரவு நேரத்தில்
குறைஞ்சபட்சம் நீங்கள் தூங்க போகிறதுக்கு 2-3 மணி நேரத்திற்கு முன்பாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து குறைஞ்சது 4-5 மணி நேரத்துக்கு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி காஃபி, டீ இந்த மாதிரி கெஃபைன் இன்க்ளூடட் ஃபுட் எதுவும் எடுத்துருக்க கூடாது. எடுத்தீங்கன்னா உங்கள் மூளை புத்துணர்ச்சி ஆகிடும், தூக்கம் வரதே வராது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் உணவு முறை ரொம்ப லைட் ஃபுட்டாக இருக்க வேண்டியதும் இரவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை உங்களுக்கு ஒரு 4 hours 2 hours முன்னாடி நாங்கள் சாப்பிட்டுட்டோம், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ரொம்ப பசிக்குது அப்படிங்கிறவங்க எந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாதாம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம், அல்லது ஒரே ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு தூக்கத்துக்கும் சப்போர்ட் பண்ணும், தூக்கத்தை கெடுக்காமலும் இருக்கும். இந்த விஷயங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது இரவு நல்லா தூக்கம் வரணும் அப்படிங்கும் பொழுது நாள் முழுக்க நீங்கள் உங்களுடைய உணவு முறையை எப்படி வச்சுக்கணும், இரவு உணவை எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றணும், இது எல்லாமே சொல்லியிருக்கோம். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.